என் நிலைமை தீபிகாவுக்கு வரக்கூடாது, வரவும் விட மாட்டேன். நானும் பூங்கோத நாச்சியார் பரம்பரையில பாதிக்கப்பட்டவன். நான் ஒண்ணு ஓசியில சாப்பிட்டுக்கிட்டு உடம்ப வளர்த்துக்கிட்டு தெரியல. நான் இந்த பரம்பரையில பிறந்தவன், நீ வந்து கலந்தவன். ஒரிஜினல் வாரிசுக்கும் வந்தேரிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ராஜம்மா, அத்தை வேண்டாம். ஏன் 2 பேரும் இப்படி மாறி மாறி பேசிட்டு இருக்கீங்க? இந்த பேச்சை இதோட விட்டுருங்க. எப்படி விட முடியும் சீதா? எப்படி குத்தி காட்டிக்கிட்டு இருக்கா? நீயும் பாத்துக்கிட்டு தானே இருக்க. நம்ம தீபியை ஜீவாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாம இருக்கிறது தான் 2 குடும்பங்களுக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனை வர்றதுக்கு காரணம். அது எப்படி நடக்கும்? அதை தடுக்கிறதுக்காகத்தான் வீட்டுக்குள்ளேயே ஆள் இருக்க. அப்ப என் பொண்ணோட நிலைமை? கவலைப்படாத, நான் அப்படி ஒண்ணு உங்களை கை கழுவி விட்டுட்டு போக மாட்டேன். எவ குறுக்க வந்தாலும் நான் நினைச்சதை நிறைவேற்றி காட்டுவேன். அதுக்காக இந்த குடும்பத்தை அவமானப்படுத்துற மாதிரி தப்பான எந்த விஷயத்தையாவது பண்ணீங்க, நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். இப்பவே இவளுக்கு வேற ஒருத்தனோட கல்யாணத்தை பண்ணி வச்சு இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவேன். அத்தை என்னத்த? நம்ம குடும்ப வாரிசுதான் ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்குவான்னு அவங்க குலதெய்வ அருள் வாக்கு சொன்னதா மாயா சொன்னால, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் பொறுமையா இருந்துகிட்டு இருக்கேன். இத பார் தீபி, மாயா சொல்றது உண்மையா இருந்தா உன் கல்யாணம் ஜீவா கூட தான் நிச்சயமா நடக்கும். அது வரைக்கும் நீ மாயாவதி வீட்டுக்கு எந்த காரணம் கொண்டு போக கூடாது. சீதா, யாரும் எனக்கு தெரியாம தீபிகாவுக்கு சப்போர்ட் பண்ண கூடாது. அப்படி பண்ணீங்க என்ன இவங்க இந்த குதி குதிச்சுட்டு போறாங்க? விடு, இன்னைக்கு பிபி டேப்லெட் போட்டிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். நான் இருக்கிற வரைக்கும் உனக்கும் தீபிக்கும் எந்த பிரச்சனையும் வராது. தீபிகா, நடந்தது எதையும் நினைச்சு மனசுல போட்டு குழப்பிக்காதம்மா. நீ நிம்மதியா ரெஸ்ட் எடு, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நான் பாத்துக்கிறேன், நீ வா வா. தீபிகா சாப்பிட்டாளா? இல்லம்மா, அவங்க இன்னும் காஃபியே சாப்பிடல. இன்னும் காஃபியே சாப்பிடலையா? தீபி, 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 தீபி,
எங்க போயிட்டா இவ? அத்தை அது தீபிகா எங்க? தெரியலையே. நான் உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போயிருப்பான்னு நினைச்சு உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். இல்லையே. அவளுக்கு மனசு சங்கடமா இருக்கும், அதனால நல்லா தூங்கி ஏட்டன்னு நான் அவளை டிஸ்டர்ப் பண்ணவே இல்ல. அப்ப எங்க போயிருப்பா? சரி சரி, கார்டன்ல போய் பாரு போ. ஆ. தீபிகா, தீபிகா, தீபி, தீபிகா, ச்சே, எங்க போனா? என்ன ராஜமா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? தீபிகா ரூம்ல இல்ல. நீ காலையில அவளை ஏதாவது சொன்னியா? இல்லையே, நைட் அவளை பார்த்ததுதான். அதுக்கப்புறம் அவளை நான் பார்க்கவும் இல்ல, பேசவும் இல்ல. நம்மள யாரையுமே பார்க்கல, யார்கிட்டயும் எதுவுமே சொல்லல. இவ எங்க போயிருப்பா? என்ன சொல்ற? சரி வா. என்னாச்சுமா? நான் கார்டன்ல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்ல. இல்லையா? ராஜம்மா, அவ மொபைலுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாரு. ஆ. ஐயோ, போனை கூட எடுத்துட்டு போகாம எங்க போயிருப்பா? பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாளோ? பக்கத்துல இருக்கிற பொருளை எடுக்கணும்னா கூட சர்வெண்ட்டை தான் கூப்பிடுவா. அவன் ஏதாவது வாங்க போவாளா? இதான் இந்த பேச்சுதான் ஒவ்வொரு வார்த்தையும் அவளை குத்தி காயப்படுத்தி இருக்கு. அவளை கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசுன, அதான் யார்கிட்டயுமே சொல்லாம அவ கோச்சுக்கிட்டு வெளியே போயிட்டாளோ என்னவோ. இத பாரு, சும்மா எதையோ எதுக்கோ முடிச்சு போடாத. இங்க இல்லன்னா அவ மாயாவதி வீட்டுக்கு தான் போயிருப்பா. அங்க ஒரு ஃபோன் பண்ணி கேப்போமா? வேணாம், நாம அங்க வரோம்னு தெரிஞ்சா அங்கிருந்து வேற எங்கேயாவது போயிட போறா. ஏன்னா நம்ம மேல இருக்கிற கோவத்துலதான் இந்த வீட்டை விட்டு போயிருக்கா. என் மேல மட்டும்தான் கோவம்னா உங்ககிட்டயாவது சொல்லிட்டு போயிருப்பா. உங்ககிட்டயும் சொல்லிட்டு போலன்னா அப்ப இந்த வீட்டுல இருக்க பிடிக்காம தானே போயிருக்கா. மாயாவதி வீட்டுக்கு போயிருந்தா பரவாயில்ல, அங்கேயும் போகலைன்னா தானே கஷ்டம். இல்ல இல்ல, வேற எங்கேயும் போயிருக்க மாட்டா. போயிருந்தா மாயா வீட்டுக்கு தான் போயிருப்பா. சரி சரி, இங்கே நின்னு புலம்பாம உடனே அங்க போய் பாப்போம். ராஜி, சொல்லுங்கம்மா. தீபி இங்க வந்தானா உடனே எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. சரிங்கம்மா. வா. ஆ, ஏங்க நாங்க போயிட்டு வந்துடுறோம். இந்தாங்க. இன்னைக்கு தான் கரெக்ட் டைம்க்கு டிஃபனை கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். என்ன அதிசயம் நடக்க போதோ தெரியல. வாங்க வாங்க. வாங்க வாங்க. என்ன ஃபோன் கூட பண்ணாம காலங்காத்தாலே வந்துட்டீங்க? என்ன விசேஷம்? சரி, அதெல்லாம் இருக்கட்டும், வாங்க சாப்பிட்டுட்டே பேசலாம். வாங்க. இல்ல மாயா, இப்ப சாப்பிடுற நிலைமையில இல்ல. எங்களுக்கு சாப்பாடு தூக்கம் எல்லாம் எப்பவோ போயிடுச்சு. ஆமா, தீபி எங்க? தீபி எங்கேயா? என்ன இப்படி கேக்குறீங்க? நேத்து நீங்க தானே கட்டாயப்படுத்தி அவளை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்க. அவ இப்ப எங்க வீட்ல இல்ல. கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனது பிடிக்காம இங்க வந்துட்டாலும் நினைச்சுதான் நாங்களே இங்க வந்தோம். ஐயோ,
இங்க வரலையே. ஐயோ, எங்க போனான்னு தெரியலையே. இப்ப என்ன பண்றது? ஆமா, ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? நாங்க அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தோம். ஆனா அவ போனை வீட்ல வச்சுட்டு போயிருக்கா. வீட்ல இல்ல, போனும் வீட்ல தான் இருக்கு. யார்கிட்டயும் ஒண்ணுமே சொல்லல. அதான் பயமா இருக்கு மாயா. அனன்யா, உனக்கு எது ஃபோன் பண்ணாளா? இல்லம்மா. மத்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஃபோன் பண்ணாளா இல்ல தேடி வந்திருக்காளான்னு கேளு. சரிம்மா. ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றாளோன்னு தெரியலையே. கடைசி காலத்துல யாரையும் நிம்மதியா சாக விட மாட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ, நாம சாகிறது இருக்கட்டும். இப்ப அவ செத்துடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. சும்மா இருக்கியா? ஓவராலா கற்பனை பண்ணாத. ஜீவா கிடைக்கலன்னதும் உடனே தற்கொலை பண்றதுக்காக ட்ரை பண்ணவ தானே. ஐயோ, அவ எடுக்கிற முடிவு எல்லாமே முட்டாள்தனமா இருக்கு. இப்ப என்ன பண்றது? ஆமா, கடைசியா தீபியை யார் பார்த்தது? நான் தான் அவ தூங்கினதுக்கு அப்புறம் கதவை சாத்திட்டு போனேன். அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்ல. எங்க இருக்காளோ என்ன பண்றாளோ தெரியலையே. சீதா, அழாத. அவ என்ன சின்ன பிள்ளையா? வந்துருவா. இங்க வந்திருந்தா ஒரு பிரச்சனையும் இல்ல. இங்கேயும் வரலன்னு தானே பயமா இருக்கு. என்னாச்சு? தீபிகாவை நேத்து நைட்ல இருந்து காணுமாண்டா. அப்பாடா, ரொம்ப சந்தோஷம். டேய், எல்லாரும் அவளை காணோன்னு வெந்து நொந்து போய் நிக்கிறாங்க. நீ என்னடா வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சற மாதிரி பேசுற? அவங்க எவ்வளவு வேதனையோட வந்து நிக்கிறாங்க தெரியுமா? ஆமாப்பா ஜீவா, யார்கிட்டயாவது கேட்டு பாரு. எல்லாருமே ரொம்ப துடிச்சு போய் நிக்கிறோம். பாட்டி, கவலைப்படாதீங்க பாட்டி. அவ எங்கேயுமே போயிருக்க மாட்டா. ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஜீவா, உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் அவளை பார்த்தாங்களான்னு கேட்டு பாரு. சரிம்மா. கடவுள் அவளுக்கு எப்பதான் நல்ல புத்தி கொடுப்பாரோன்னு தெரியல. அந்த கடவுள் முதல்ல உனக்கு நல்ல புத்தியை கொடுக்கட்டும். என்ன ராஜம்மா இப்படி பேசுற? பின்ன என்ன? அவளை இந்த வீட்டுக்கு வரவிடாம தடுத்து கம்பல் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுதான் தப்பு. பூங்கோத நாச்சியார் வம்சத்துல இருக்கிற பிடிவாதம் அவளுக்கு இல்லாம போயிடுமா என்ன? அதுக்காக அவ என்ன பண்ணாலும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியா? வேடிக்கை பார்க்கணும்னு சொல்லல, அவ போக்குல விட்டுதான் பிடிக்கணும்னு சொல்ல வரேன். ஹலோ. தீபிகா எதுவும் அங்க வந்தாளா? ஓ, அம்மா, அப்படியா? நான் சரி, ரோஹிணி சரி. மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கேட்டுட்டேன். அவ அங்கெல்லாம் எங்கேயும் போகல. அம்மா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் விசாரிச்சுட்டேன். யாருக்கும் தெரியலன்னு சொல்றாங்க. ஏதாவது தெரியும் கால் பண்ணி சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. எங்க இருந்து உருப்படியான பதில் கிடைக்கலையே. எல்லாம் உன்னாலதான் ராஜமா. அவளுக்கு அதிகமா செல்லம் கொடுத்து கொடுத்து தாந்தோணி தர்மா நடக்க விட்டு இப்போ இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்க. அவளுக்கு நான் சப்போர்ட் பண்ணி வளர்த்ததுனாலதான் அவளை இவ்வளவு தூரத்துக்காவது கொண்டு வர முடிஞ்சது. என்னத்த கொண்டு வந்த? அவ தலையில நாமளே மண்ணள்ளி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு ஜீவாதான்னு ரெண்டு குடும்பமும் பேசி பேசி அவ மனசுல கல்வெட்டு மாதிரி பதிஞ்சு போச்சு. அது இல்லைன்னு வரும்போது அவளால தாங்கிக்க முடியல. அவ வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு ரெண்டு குடும்பமும் தான் காரணம்.
நாங்க எப்படி காரணமா இருக்க முடியும்? அவ உயிரை விட்டுருவேன்னு சொன்னதுனால பரிதாபப்பட்டு ஜீவாவை வற்புறுத்தி அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சம்மதிக்க வச்சேன். உங்க குடும்பத்துக்கும் அவளுக்கும் நான் நல்லதுதான் பண்ணிருக்கேன், ஒரு கெடுதலும் பண்ணல. தேவையில்லாம ஏன் தலையில பழிய தூக்கி போடாதீங்க. நான் பழியை தூக்கி போடல மாயா. நீயே யோசிச்சு பாரு, அன்னைக்கு கல்யாணம் நின்ன உடனே நம்ம வீட்டுக்கு வந்திருந்தானா இன்னைக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா? அதுவும் அவ நல்லதுக்காகத்தானே பண்ண. நீ நல்லது நினைச்சுதான் பண்ணி இருக்க. ஆனா எல்லா கெட்டதுக்கும் இப்போ அதுதானே காரணமா போச்சு. இது பாருங்க, என்ன குத்தம் சொல்லி பேசுறத என்னால தாங்கிக்க முடியாது. அதே மாதிரிதான் எனக்கும். என் பொண்ணு காணும் நான் தவிக்கிறது எனக்கு தானே தெரியும். உங்க பொண்ணு காணாம போயிருந்தா அந்த வேதனை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்க வந்து என்ன பேச்சு பேசுறீங்க? நானும் போனா போகுதுன்னு பாத்துட்டே இருக்கேன். ஆளுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க. இன்னொரு வார்த்தை யாராவது பேசுனீங்க? அது இல்ல மாயா, நான் என்ன சொல்ல வரேன்? நிறுத்துங்க. கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருக்கீங்களா? என்ன பார்வதி, எவ்வளவு பெரிய பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு அமைதியா இரு அப்படின்னு பேசிட்டு இருக்க. இல்ல, நாம ஒருத்தர் தலைமுடிய ஒருத்தர் புடிச்சுக்கிட்டு சண்டை போடுற மாதிரி ஆயிடக்கூடாது. ஆமா பாட்டி, எல்லாரும் அமைதியா இருக்கிறது தான் நல்லது. தீபிகாவை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். இப்படி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். ஏய், எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதான். நீ எப்ப இந்த ஊர்ல காலடி எடுத்து வச்சியோ அப்பவே எங்க குடும்பத்துல பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு. இந்த விளங்காத கால எப்ப காலேஜுக்குள்ள எடுத்து வச்சியோ அப்பவே தீபிகாவுக்கு அனத்தம் பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அவ சந்தோஷம், எங்க சந்தோஷம் எல்லாமே கெட்டு குட்டிச்சவரா போயிடுச்சு. இப்படி எங்க குடும்பத்தையே கொலைச்சு போட்டுட்டு நீ மட்டும் கூத்தடிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? விடமாட்டேன், அதுக்கு நான் விடமாட்டேன். நீ இந்த வீட்ல மட்டும் இல்ல, இந்த ஊர்லயே இருக்க கூடாது. வாடி வாடி. எடுங்க கையை, கையை எடுங்கன்னு சொல்றல. டேய் பேசாமறா. பெரியவங்க ஒரு நடவடிக்கை எடுக்கும் போது ஏன்டா குறுக்க பேசிட்டு இருக்க? பூங்கொடி என்ன வேணா பண்ணுவாங்க, அதை என்ன வேடிக்கை பார்த்து நிக்க சொல்றீங்களா? ஆமாண்டா, நின்னதான் ஆவணும். அவங்க எல்லாரும் என் மேல பழி போடுறத கேட்டல்ல, அதுக்கு யார் காரணம்? இவதான் காரணம். இப்ப தீபி இந்த வீட்லயும் இல்லாம அந்த வீட்லயும் இல்லாம எங்கேயோ போயிருக்கானா, அதுக்கு இவதான் காரணம். ராஜம்மா செய்யறதுல ஒரு தப்பும் இல்ல. சார், நான் ஒரு தப்பும் பண்ணல சார். நானா சார் தீபிகாவை போ சொன்னேன்? ஏய், என்னடி சாரு மோருன்னு கொஞ்சிக்கிட்டு இருக்க? இனி இந்த வீட்ல உனக்கு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. எவ்வளவு தூரத்துல கொண்டு போய் விட்டாலும் வீட்டை கண்டுபிடிச்சு வர்ற பூனைக்குட்டி மாதிரி திரும்ப வந்த உன்னை கொன்னே போட்டுருவேன். வாடி. பூங்குடி, டேய் நில்றா. ஒரு அடி எடுத்து வச்ச அவ்வளவுதான். ஓடி.